வீடியோவில் ஹைட்ராலிக் அண்ட் நியூமேட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஓகே இது சிம்பிள் ஹைட்ராலிக்ஸ் டயக்ராம். ஓகே ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னாலே ஃப்ளூயிட் பவர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ளூயிட் பவர்னால் வாட்டர் அந்த மாதிரி லிக்விட் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து இது பண்ணுறது. ஓகே அப்போ ஹைட்ராலிக் இஸ் ஏ டிவைஸ். ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டத்தை வரைஞ்சிட்டு இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது ரிசர்வாயர் இந்த இடத்துல தான் நான் ஃப்ளூயிடை சேமித்து வைக்க போகிறேன். இந்த ஃப்ளூயிடில் சில அழுக்குகள் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணுவேன். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதை பம்ப் மூலயமா என்ன பண்ணுவேன், உள்ளே எதுக்கோ ஒரு வால்வுக்குள்ளே இன்லெட் வாங்குவேன். அது பம்ப் ரன் ஆகணும், மோட்டார் பண்ணி பம்ப் பண்ணி என்ன பண்ணுறது, ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வு. அதிகமான ப்ரெஷர் பம்பு அதாவது இந்த பைப்புக்குள்ளே பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வு பண்ணுறேன். அது ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வு போனோடனே இந்த லோடு இருக்கா, இது மேலே போகணுமா இல்லை நியூட்ரலாக அப்படியே இருக்கணுமா இல்லை கீழே வரணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 சுவிட்ச் வால்வ்ஸ் வந்து வச்சுருக்கோம். அதான் கண்ட்ரோல் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ அந்த லோடு கீழே வரணும்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்டன் இப்படி வரும். பிஸ்டன் இப்படி வந்தோடனே ஃப்ளூயிட் எக்ஸட் ஆகும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இப்போ அந்த லோடு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளூயிட் ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் ஆகி திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகி எங்கிட்ட வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். ஓகே இப்போ ஃப்ளூயிட் இப்போ வந்து மேலேருந்து கீழே தள்ளுறேன் அப்படின்னா அது என்ன போர்ஷனில் இருக்கணும், லோயர் போர்ஷனில் இருக்கணும். ஓகே லோயர்னா கீழே தள்ளுற மாதிரி. ஓகே இப்போ ரைஸ் அப்படின்னா மேலே ஏறுற மாதிரினா எக்ஸஸ் ஃப்ளூயிட் கிட்ட வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர் மூலிமா அங்கே ஒரு இது வச்சு அதுலேருந்து என்ன ஆயிரும், ரிசர்வாயருக்கு திருப்பி வந்துடும். ஓகே இதுதான் நான் இப்போ சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃப்ளூயிட் ஹைட்ராலிக் பம்ப் அப்படிங்கிறது ரிசர்வாயர்லேருந்து இந்த சர்க்யூட்டை இது பண்ணுது. ஓகே மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியை மாற்றுது. ஹைட்ராலிக் பம்போட வேலை என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை ஹைட்ராலிக் எனர்ஜியை என்னது மாற்றுது. ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிலிண்டர் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஆக்சுவேட்டர் வைப்பாங்க, இல்லை ரோட்டரி சிலிண்டர் வைப்பாங்க, லீனியர் சிலிண்டர் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். ஓகே வேல்வ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை எது மூலியமாக கொண்டு கொடுக்குறோம், மோட்டார் மூலியமாக என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். பைப்பிங் அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு வச்சுக்கோம், ஃப்ளூயிடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வச்சுருக்கோம். ஓகே இது மூலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் எதுக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கெமிக்கல்ஸ் ஏதாவது வந்து இந்த பைப் லைனிங்ஸில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃப்ளூயிடை என்ன பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணி எஃபிஷியன்ட் வேல உள்ளக்க என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம். ஓகே மோட்டாரோட ஆன் ஆஃப் ஃபார்வர்ட் ரிட்டர்ன். ஓகே இது மேலே போச்சு அப்படின்னா எக்ஸஸ் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும், இது வழியாக சம்ப் வழியாக வந்துடும். இப்போ இது கீழே தள்ளுற அப்படின்னா மேலே எக்ஸஸ் ஃப்ளூயிட் வரும், அது திருப்பி இதாகி ரிட்டர்ன் பேக்காக இந்த வழியாக வந்துடும். நியூட்ரல் போர்ஷனாக நடுவில் அப்படியே இருக்கும், எக்ஸஸ் ஃப்ளூயிட் எதுவுமே நடக்காது. ஓகே இதான் ஃபஸ்ட்டு பேசிக்கான கொஸ்டின். இந்த டயக்ராமை போட்டு நான் இப்போ சொன்னதை உங்களுக்கு புரியுற பேசிக் இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபில்டர்னால் என்ன, ரிசர்வாயர்னால் என்ன, ஓகே அடுத்து ப்ரெஷர் ரெகுலேட்டர்னா என்ன. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் பற்றி தெளிவாக எழுதிக்கோங்க. இதுனா என்ன. ஃபஸ்ட்டு சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருக்கேன், பிஸ்டன் வந்து மேலே கீழே போகணும் அப்படின்னா நான் வால்வு சுவிட்சஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஓகே இதான் வந்து ஜென்ரல் ஹைட்ராலிக் சிஸ்டமோட பேசிக்கான அரேஞ்ச்மெண்ட். ஓகே ரெண்டாவது கொஸ்டின், அந்த இதே படத்தை அப்படியே போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் இதே படத்தை அப்படியே போட்டுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டரை தூக்கிட்டு அங்கிட்டேனுங்க ஒரு ரோட்டரி ஆக்சுவேட்டர் வச்சுருங்க, ஹைட்ராலிக் மோட்டார். ஓகே மற்றபடி அதே தான், ஃபில்டர் வாங்குது, பம்ப் வாங்குது, மோட்டார் இது பண்ணுவது, ப்ரெஷர் ரெகுலேட்டர் பண்ணதும் கண்ட்ரோல் வால்வ் வழியாக போகுது, அதே ஒர்க்கிங் தான். இது என்ன பண்ணுது, சுத்த வைக்குது. ஓகே திருப்பி எக்ஸஸான ஃப்ளூயிட் திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகுது, ப்ரெஷர் ரெகுலேட்டருக்கு வந்து என்னது சம்ப் உள்ள போகுது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மோட்டரை வச்சு இயங்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தாச்சு, செகண்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகே தேர்ட் கொஸ்டின் நியூமேட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே என்னது ஏர். ஓகே காற்றை வச்சு காற்றுக்கு நான் எங்கடா போவேன், அந்த மாதிரி காற்றை வச்சு என்ன பண்ணுறோம். ஓகே ஏரு அதை என்ன பண்ணுறோம் ஃபில்டர், ஏர்லேயும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை வந்து என்ன பண்ணுறோம் இது வழியாக கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸர் அப்படின்னாலே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஓகே இப்போ லோ ப்ரெஷர் ஏர் வந்துன்னா அதை என்ன பண்ணுவோம், ஹை ப்ரெஷராக வந்து கொடுக்கும். எப்படி மூலயமா, பை மீன்ஸ் ஆஃப் ஹெல்ப் ஆஃப் மோட்டார். ஓகே அடுத்து ஏர் அண்ட் கூல் அண்ட் ஏர் ட்ரீட்மெண்ட். ஹை ப்ரெஷர் ஆக்கணுன்னே ப்ரெஷர் ஹை ஆகுது அப்படின்னா PV RT ரிலேஷனில் ப்ரெஷர் ஹை ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ஆல்சோ ஹை. அதை என்ன பண்ணுறோம், நம்ம கூல் பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல ஸ்டோரேஜை வச்சுக்கிறேன். அது ப்ரெஷர் சுவிட்ச் வால், ரொம்பவும் கூடிடக்கூடாது ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது. ஓகே இப்போ அதே கான்செப்ட் அதே சிலிண்டர் தான், ரைஸு ஆஃப் லோ. இதில் என்ன ஆப்ரேஷன் நமக்கு வேணும், இந்த லோடு மேலே தூக்கணுமா, ரைஸு கீழே வரணுமா, லோயரு ஆஃப் அப்படின்னா நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும். இது நியூமேட்டிக் சிஸ்டம். அதே காம்பவுண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கோம், ஒரு கம்ப்ரஸர் வந்து வச்சுருப்போம். ஓகே கம்ப்ரஸர் வந்து ப்ரெஷர் வேல்யூ வந்து ஒரு லெவலில் தாண்டிட்டு அப்படின்னா PSI சர்க்யூட் வந்து வச்சுருப்பாங்க. இது என்ன ஆயிரும்னா கட் ஆஃப் ஆயிரும். ப்ரெஷர் தாண்டிட்டு அப்படின்னா இந்த சர்க்யூட்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா PSI சர்க்யூட் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ஒன்ஸ் ஓப்பன்ஸ் ஒன் ப்ரெஷர் ரீச்டு ஓப்பன்ஸ் ஆயிரும். ஓகே அதே கண்டிஷன் தான் நம்ம லோடாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே மேக்ஸிமம் இந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்.
இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி, ஏன்னா நம்மளோட இப்போ கொஷின் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் நோட் பண்ணல. ஓகே, வேறு ஒரு சப்ஜெக்டோட வீடியோஸ் இது பண்ணிகிட்டு இருந்தப்போ இது கொஞ்சம் அவசரத்தில் போடுற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு சிலிண்டர் ப்ரெஷர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ நான் ப்ரெஷர் கொடுக்குறேன்னு வச்சு கொடுங்க, ஒரு ப்ரெஷர் நான் கொடுக்குறேன், மேலேருந்து ஒரு அழுத்தம் ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு உள்ளே தள்ளுறேன் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும், மேலே வரும். அப்போ இது என்ன லா? நியூட்டன் செகண்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் சரி இந்த லா என்னது, மேலேருந்து ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸ் கொடுக்குறேன், ஒரு மூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ப்ரெஷரோட யூனிட் என்னது? ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? நியூட்டன்னு சொல்லுவோம். ஏரியா என்ன சொல்லுவோம்? மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி இந்த பேசிக்கான வேல் காம்போனன்ட்ஸையும் பற்றி சொல்லிடலாம். கேஜ் ப்ரெஷர் உள்ளே வரும்போது ஹையா லோவா அப்படின்னு பண்ணோம். எனக்கு தேவையான ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை சர்க்கியூட்டுக்குள்ளே கொடுக்கும், மீதி என்ன பண்ணிடும், அட்மாஸ்பியருக்கு கூட கொடுத்துரும். ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் ஹை ப்ரெஷராக லோ ப்ரெஷராக மாற்றி இது பண்ணும். வேக்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேக்யூம் வந்து ப்ரெஷரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோ ப்ரெஷராக இருந்தாலும் ஹை ப்ரெஷராக மாற்றி என்ன பண்ண கொடுக்கும். ஓகே, இது அப்சல்யூட் ப்ரெஷர், இது டிஃபரன்ஷியல் ப்ரெஷர். பார்த்துக்கோங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகே, கொஞ்சம் முக்கியமானது தான். அதுமாதிரி பாஸ்கல்ஸில் என்ன சொல்லுதாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட்டட் இன் ஏ கன்ஃபைன்டு ஃப்ளூயிட் எல்லா டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக ஆக்ட் ஆகும். இப்போ அந்த பாட்டில் மூடி வச்சிருக்கேன், மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூடி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்துது. இதே வந்து ஒரு சைடில் மட்டும்தான் பாட்டில் என்ன ஆகுது, கிராக் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதான் பாஸ்கல்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஈக்குவலி ப்ரெஷர் அப்ளைட் ஆன் ஆல் த டைரக்ஷன்ஸ் இது சேம் வே. ஓகே, இந்த ஹைட்ராலிக் ஜாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு முக்கியம். இந்த இதில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பிஸ்டனை கீழே நோட்டுற அப்படின்னா இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ஏர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிடை ஃபுல்லாக தள்ளி விட்டு இந்த காரை என்ன பண்ணும், மேலே தூக்கும். இவ்வளோதான் விஷயம். இந்த ஃபோர்ஸ் இந்த இதை வந்து இது மாதிரி வச்சுக்கிறேன், ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பிஸ்டன் இப்படி கீழே நோட்டுறேன். இப்போ பிஸ்டன் என்ன கீழே நோவும், அதில் உள்ள கொஞ்சம் காற்று இருக்குது, அந்த காற்று இந்த ஃப்ளூயிடை போய் தள்ளி இந்த ஃப்ளூயிடு ஃபுல்லாக மேலே என்ன ஆகும், இதாகும். அது அப்போ என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், வால்யூம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வால்யூம் 1 இங்கே எவ்வளோ தள்ளுதோமோ அவ்வளோ வால்யூம் என்ன ஆகும், மேலே இந்த கார் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வால்யூம் 1 = என்னது, வால்யூம் 2. வால்யூம் 1 என்னது, ஸ்பெசிஃபிக் இதுன்ட்டு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட். ஓகே, ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆஃப் லிக்விட் இன்ட்டு என்னது, ஏரியா. அதே மாதிரி இது என்னது, ஏரியா. அப்போ S2/S1 போட்டோன்னா ஏரியா 1/ஏரியா 2. அப்போ ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, ஏரியா. இந்த ஸ்பெசிஃபிக் ஃப்ளூயிட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, ஏரியா. அதை தான் இந்த ஈக்குவேஷன் மூலியமாக என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஓகே, இந்த ஹைட்ராலிக் இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த பாஸ்கல்ஸ்லால இந்த சின்ன டெரிவேஷன் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் முக்கியமான கான்செப்டெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி, இதை நான் நோட் பண்ணலை, இல்லைன்னா நான் டக்குன்னு இது பண்ணிடுவேன். ஓகே, இது வந்து ஒரு ஆயில் ரிசர்வாயர் டேங்க்கு, இந்த ஒரு வெண்ட் வச்சுருக்கோம், இந்த ஒரு ஸ்ட்ரா மணிக்கு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த உள்ளக்கு வந்து கேவிட்டிஸில் இந்த இடத்துல ஃப்ளூயிடு ஃபில் ஆகிறதுக்கு வந்து வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிஸ்டன் பம்போட அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இன்லெட்டு, இது இன்லெட்டு. ஓகே, இப்போ இது வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பிஸ்டன் வந்து இப்போ உள்ளக்க பக்கம் போகுது, உள்ளக்க பக்கம் போனோன்னே இது மூலயமா என்ன பண்ணும், இந்த வால்வு மூலயமா ஒரு காற்று போய் இதை என்ன பண்ணும், இந்த ஃப்ளூயிடை போய் தள்ளும். இந்த ஃப்ளூயிடை தள்ளும் போது இந்த ஃப்ளூயிட் என்ன ஆகும், மேலே இந்த ஸ்ட்ரா வழியாக ஏறும். நம்ம ஜூஸில் எப்படி ஸ்ட்ரா போட்டு குடிக்கும்போது அந்த காற்றை நம்ம இழுக்கும்போது அந்த ஃப்ளூயிடு சேர்ந்து வருது பார்த்திங்கன்னா, அதே கான்செப்ட். இந்த பிஸ்டன் வந்து இதை போய் தள்ளும் போது இது வந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இந்த காற்று இதுக்குள்ளே போய் ஃப்ளூயிட் என்ன பண்ணும், மேலே ஏற்றும். ஃப்ளூயிடு மேலே ஏற்றோம்னா உள்ளக்க கேவிட்டி இதாகி இது என்ன ஆகும், வெளியில் போகும். இந்த பிஸ்டன் திருப்பி மேலேருந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி இதை உள்ளே தள்ளும்போது எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளூயிட் ரிட்டன் பேக் ஆகிடும். ஓகே, இதே கான்செப்டில் இது ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, புரிஞ்சுக்கிட முடியுதா? இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சொன்னேன், இந்த பிஸ்டன் இப்படி அப் அண்ட் டவுன் போகாது, இப்படி உள்ளே வரும்போது இதில் ஒரு காற்று உள்ளே போய் இந்த ஃப்ளூயிடு மேலே ஏற்றிட்டு போய் மேலே வெளியே தள்ளுது. ஓகே, வெளியே தள்ளும் போது இங்கே ஃப்ளூயிடு ஃபுல்லாக ரப் பண்ணோன்னே இது என்ன ஆயிரும், ரிட்ராக்ட் ஸ்ட்ரோக்கு, வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்ஷன்னா வெளியில் தள்ளுறது. இதில் இந்த ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸில் ஒரு முக்கியமான கான்செப்ட். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா வெளியில் போகிறது. ஓகே, ரிட்ராக்ட் அப்படின்னா உள்ளக்கு வாங்கிக்கிறது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் ஒரு முக்கியமான டயக்ராம் தான். அடுத்து வந்துட்டு முக்கியமான டயக்ராமு சிம்பிள் லாஜிக் தான், என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இது வழியாக எக்ஸ்டர்னல் கியர் பம்ப். ஓகே, இது வழியாக ஃப்ளூயிடு உள்ளே வரும். ஃப்ளூயிடு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெஷரில், லோ ப்ரெஷரில் உள்ளே வரும். ஓகே, லோ ப்ரெஷரில் உள்ள வருது. இந்த 2 கியர்ஸு இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, மேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று இப்படி பார்க்க சுற்று, நம்ம தியரி ஆஃப் மிஷின்லேயே பார்த்துருக்கோம். ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுனா இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். ஓகே, இது இன்லெட் போர்ட்டு, இது என்ன போர்ட்டு, அவுட்லெட் போர்ட்டு. இது இன்லெட் போர்ட்டு.
இது இன்லெட் போர்ட்டு, இது அவுட்லெட் போர்ட். ஓகே, இந்த 2 கியரையும் ஒரு கேசிங்குள்ளே என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்டர்னல் கியர் பம்புன்னு கேட்டால் அது வந்து வரைஞ்சிடும். ஓகே ஓகே. இப்போ இதை லோ ப்ரெஷரில் வரதுனால இங்கே காற்றை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சக்ஷன்னால ஃப்ளூயிடை பிடிச்சி உள்ளே இழுத்துரும். ஃப்ளூயிடை உள்ளே இழுத்தோடனே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வழியாக இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் இந்த இடத்துல. ஏன்னா சக்ஷன் வந்து ஏரை வந்து உள்ளே இழுக்கும் போது ஸ்ட்ரா கான்செப்டே தான். ஓகே, நம்ம காற்றை வந்து இழுக்கும் போது ஃப்ளூயிடு சேர்ந்தது வழிந்து இன்லெட் வழியாக இந்த கேசிங்கோட எக்ஸ்டர்னலில் போயிட்டு இந்த ஒரு கியரை வந்து நான் டிரைவன் பவர் கொடுப்பேன். ஓகே, மோட்டார் மூலிமா இது சுற்றுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. ப்ளஸ் ஃப்ளூயிட் வந்து இந்த லூப்ரிகண்டாக செயல்பட்டு என்ன ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போகுது. அவ்வளோதான் விஷயம். இப்போ ஃப்ளூயிட் லோ ப்ரெஷரில் வந்தது அவுட்லெட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷரில் வரும் அவுட்லெட்டில். ஓகே, இதுதான் கான்செப்ட். இது கொஞ்சம் ஒரு தெளிவான நீங்கள் கதையை போட்டு எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இதோட ஆப்ரேஷன் இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சக்ஷன் வரும்போது காற்று உள்ள நெகட்டிவ் ப்ரெஷர் உள்ளே இருக்குது. இந்த இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. அந்த வேக்யூமை ஃபில் பண்ணதுக்கு ஃப்ளூயிட் என்ன ஆகும், ஃபுல்லாக அந்த கேசிங் ஃபுல்லாக இதாகிடும். கேசிங் ஃபுல்லாக இதானே கியர் மேட்டிங் ரொட்டேஷன் ஆகி என்ன ஆகணும், டிஸ்சார்ஜுக்கு வெளியில் போகும். ஓகே, இதே கான்செப்ட் தான். இந்த 2 டயக்ராம் போட்டு தெளிவாக எழுதினாலே போகும். இதே கான்செப்ட் தான் இந்த லோபு பம்பு அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. ஒரு நிமிஷம்ப்பா, சாரி ஃபார் த இது. நான் கொஷின்ஸ் எதுவுமே குறிக்காமல் வந்துட்டேன். ஓகே, லோ பம்பு ஒரு இது வந்து டிரைவிங், ஒரு இது லோபு வந்து என்ன பண்ணுற டிரைவிங், அதாவது பவர் சப்ளைன்னு வச்சுக்குவோம், பவர் சப்ளை. ஒரு இது என்னது ட்ரிவன், பவர் கெட் அண்டு ரன். புரியுதா? இது ஒரு இந்த லோபுக்கு நான் பவர் சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கிறோமே, இது சுற்றுறதை வச்சு இதோட ஹெல்ப்னால சுற்றுறது இந்த டிரைவிங் ட்ரிவன் அப்படிங்கிற 2 விஷயம், முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இன்லெட்டில் ஒரு காற்று உள்ளே வருது, செக்ஷனால் இந்த நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுனால இது நான் சுற்றிட்டு இருக்கிறதுனால உள்ளே இந்த காற்று போய் வெளியில் என்ன பண்ணிடுது, எக்ஸ்ட்ராக்டாக வெளியில் போயிடும், லோபு பம்ப். ஓகே, இதே கான்செப்ட் தான் அந்த எக்ஸ்டர்னல் கியர் பம்புக்கும் இதுக்கும். இப்போ இது சுற்றுறதுனால டேரக்ஷன் எல்லாமே ஒன்று இந்த சைடு பார்க்க சுற்றுச்சுன்னா இன்னொன்று ஆப்போசிட் டேரக்ஷனில் சுற்றும். ஓகே ஓகே. அடுத்து இன்டர்னல். இப்போ வெளியில் சுற்றினதை வச்சோமா, அடுத்து இன்டர்னல்னால் என்ன வரும் இந்த அதான் பார்த்தேன் என்னடா இங்கே இருக்குங்க. ஓகே, இன்டர்னல் கியர் பம்பு ஒரு சீலுக்குள்ளே இன்லெட் போர்ட்டில் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷரில் உள்ளக்க ஏர் உள்ளக்க வரும். இது வந்து என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரில் வெளியில் போகும். இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரியணும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் ஒரு கியர் வந்து வச்சு அந்த கியரில் ஒரு பாதி என்ன பண்ணியிருக்காங்க, கிரசண்ட் ஷேப்டு சீலை வந்து வச்சுட்டாங்க. ஃபுல் ரெவல்யூஷன் சுற்றி இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த காற்று சக்ஷன் மூலிமா இது வாங்கி இது என்ன பண்ணும், சுத்த பார்க்கும். ஆனால் பாதிகாஃப் என்ன பண்ண முடியாது, சுத்த முடியாது. சுத்த முடியாது. அப்போ எனக்கு இந்த ஏர் ட்ராப்ஸ் ஃபுல்லாக இது வழியாக வெளியே போய் என்ன ஆயிரும், வெளியில் போயிடும். இதை நீங்கள் அப்படியே ஒர்க்கிங்கில் நீங்கள் கொஞ்சம் எழுத வேண்டியதான். ஓகே, இன்டர்னல் கியர் பம்பு என்ன பண்ணுறான், இன்டர்னல் கியர் பம்பில் வந்து எக்ஸென்ட்ரிக்னா இது சென்டரில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். இந்த பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல வச்சுருந்தா இது எக்ஸென்ட்ரிக்னா சென்டரை விட்டு கொஞ்சம் நவுட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கிறோம். இதில் வந்து கேஸு லிக்யூட்ஸு ஏதாவது என்ன பண்ணிக்க ட்ராப் பண்ணி இன்லெட்டில் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம், அவுட்லெட்டில் வெளியில் எக்ஸிட் வழியாக வந்து விடுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இது வந்து லோ அண்டு மீடியம் விஸ்காசிட்டி ஃப்ளூயிட்ஸ் மட்டும் தான் இது என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. அது மாதிரி இது ஷார்ட் ரன்னிங் பீரியட், கொஞ்சம் நேரத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஏன்னா இந்த கியரோடு வந்து இந்த சீல் மேலே பட்டு உராய்வை ஏற்படுத்தி அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகே, அடுத்து வேன் பம்புன்னு ஒரு கொஷின் உண்டு, அதை பார்த்துட்டு அடுத்து பேலன்சிங் வேணும் என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தா வேனை காணும். சரி, நான் இதில் மாடலில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப். ஓகே, அன்பேலன்ஸ்டு வேன் பம்ப் டயக்ராம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே இன்லெட் போர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேசிங்குள்ளே இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேசிங்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது எல்லாமே இந்த பெண்ணோட இதில் இதாக கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த பெண்ணு என்ன பண்ணும், அப்படியே சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுற்றிட்டு இருக்கும்போது இதுலேயே காற்று வருதா, காற்று வந்து இது என்ன பண்ணுது, சுற்றுது. அதான் அந்த ஆரோஸ் வந்து போட்டுருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே.
படிச்சாச்சு. இப்போ வந்து என்னன்னா இது இன்லெட் போர்ட் வழியாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே வாங்கிட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்க வெளியில் உள்ள இந்த கேமரிங் வழியாக இதுவும் கொஞ்சம் கேப் வந்து இருக்குது. ஓகே, அந்த கேப் வழியாக போகும்போது நடுவில் அந்த பென் இருக்குது, அந்த தீக்குச்சி மாதிரி இருக்குது, எல்லாமே இது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இது சுத்தம் போகுது, இந்த கொஞ்சம் கேப் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அது வழியாக என்ன ஆயிரும் வெளியில் போயிடும். எப்போவுமே உள்ளே வர ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வெளியில் போகிற ப்ரெஷர் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும். படத்தை தெளிவாக வந்து வரையணும்ப்பா. ஓகே, இது எல்லாமே எது கூட லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த பெண்ணு மாதிரி நடுவில் ஒரு ஷாப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஷாப்ட் கூட லிங்க் பண்ணிருக்கோம். அப்படி சுற்றும் போது ஒரு கேப், இங்கே கேப் கிரியேட் ஆகுதா, அடுத்து இது அங்கே போய் தள்ளணும்னு இங்கே கேப் கிரியேட் ஆகும், அடுத்து இந்த சைடு வழியாகவும் என்ன ஆகிட்டே இருக்கும், அப்படி கேர் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து அன்பேலன்ஸ்டு வெயின் பம்ப். அடுத்து பேலன்ஸ்டு வெயின் பம்பும் அதே கான்செப்ட் தான். இது இன்லெட் போர்ட்டு, இதை வந்து கேம் ரிங்குன்னு சொல்லுவாங்க. கேம் ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா, இப்படி ஒன்று கேம் அண்ட் ஃபாலோவர்னு சொல்லுவாங்க. இது அப்படி மேலே சுற்றிட்டு வந்தோன்னே கோழி முட்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து இப்படி சுற்றிட்டு நின்று வரும். நம்ம தியரி ஆஃப் மிஷின்ஸ்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகே, இது இன்லெட் போட்டு இது வழியாக என்ன ஆகுது, ஏர் சப்ளை உள்ளே போகுது. ஓகே, ஏர் சப்ளை போனோடனே இதில் ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, இந்த மூவ்மெண்ட்னால என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட்டில் ஏர் சப்ளை வெளியில் போய் வெளியில் அவுட்லெட் ஆகிடும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இன்லெட் போர்ட் வழியாக அந்த என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரவுண்டான வேனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 போர்ட், இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கிட்ட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி ஷாஃப்ட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். இப்படி சுற்றும் போது இந்த 2 வேல்வுக்குள்ளேயும் காற்று போய் வெளியில் என்ன ஆயிரும், போயிடும். ஓகே, அப்படி இதுலேருந்து வர்ற கேத்து இதுலேருந்து உள்ளே வரும்போது லோ ப்ரெஷர் வரும், இங்கிருந்து இந்த வால்வுக்குள்ளே வர்றது எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷராக இருக்கும். இந்த 2 ஹை ப்ரெஷர். ஓகே, நம்ம கான்செப்ட் இதில் கொஞ்சம் கம்மி தான், ஆனால் படத்தை நீங்கள் தெளிவாக வரையணும். இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இப்போ ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சியல் பிஸ்டன் பம்ப் அப்படின்னா இதே மாதிரி தான். இன்லெட்டில் வருது அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் மூலிமா என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ப்ரிங் இங்கிட்ட நவுளும் போது இந்த டிரைவ் பிளேட் என்ன ஆகும், வெளியில் போய் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு மோஷன் கொடுத்து சுத்தம் போது ரோட்டரி மோஷன், ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் நம்ம பிஸ்டன் சிலிண்டரில் மாறும்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஆனால் இது என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். இது இப்படி சுற்றுது அப்படின்னா திருப்பி இது வழியாக காற்று போய் இது என்ன ஆயிரும், அவுட்டுக்கு வெளியே இருக்கும். புரிஞ்சுக்கிட முடியுதா? அண்ட் இன்லெட் ஏர் வித் லோ ப்ரெஷர் கம்ஸ் இன் டு த piston 1 and the piston is pushed towards the right side and it is tilted by joining means of a universal joint. இந்த ஜாயிண்ட் என்னது, யூனிவர்சல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வார்த்தை தெளிவாக எழுதிக்கணும். ஓகே, தெளிவாக எழுதிட்டு இந்த இதுக்கு ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டில் இது பண்ணுறோம். அடுத்து டிரைவிங் பிளேட் இஸ் ரொட்டேட்டட் இன் a clockwise direction. It pushes the piston in the downward direction, so the spring is returned back and the outlet of the air is exhausted through the outlet valve. ஓகே, இதே கான்செப்ட்டு கொஞ்சம் நான் சொன்ன இங்கிலீஷை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஓனாக எழுதிக்கோங்க. இப்போ டயக்ராம் மட்டும் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது என்ன, ஸ்பெஷ் பிளேட்டா? ஆமாம், ஸ்பெஷ் பிளேட். ஓகே, பெண்ட் ஆக்சிஸ்ன்னு ஒன்று இருக்கோ, பெண்ட் ஆக்சிஸை வந்து பார்த்துட்டே சொல்கிறேன். ஓகே, பெண்ட் ஆக்சிஸ்னால் இந்த ஒரு டயக்ராம் நமக்கு தேவைப்படுது, இது கூட வேண்டாம். இது இன்லெட் வழியே என்னது ஃப்ளூயிடை வந்து இதுக்குள்ளேயே சப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து என்ன பண்ணும்போது யூனிவர்சல் ஜாயின் பண்ணும்போது இந்த ஷாஃப்ட்டுக்கு தள்ளி இந்த ஷாஃப்ட்டுக்கு ஃப்ளூயிட் பவர் கொடுத்து இந்த டிரைவ் என்னது ஷாஃப்ட் ரன் ஆகுது. ஓகே, அந்த ஷாஃப்ட் ரன் ஆனோடனே கொஞ்சம் ப்ரெஷர் டவுன் ஆனோடனே இது என்ன மூவிங் சிலிண்டர் மூலிமா ரிட்டன் பேக் ஆகி திருப்பி வந்துடும். ஓகே, இதில் ஃப்ளூயிடை வச்சு என்ன பண்ணுறோம், அதாவது என்ன மோஷன், ரோட்டரி மோஷனை, இது ரோட்டரி மோஷனில் சுற்றுதா, ரோட்டரி மோஷனில் ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக மாற்றுது, ரோட்டரி டு ரெசிப்ரோகேட்டிங் மோஷனாக மாற்றுதல். ஓகே, அடுத்து இந்த கான்செப்ட் அதே தான். இது டிக்ரீஸ்டு ஸ்வாஷ் பிளேட்டு, இது வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்டு ஸ்வாஷ் பிளேட்டு. ஓகே, இது கான்செப்ட் ஒன்று தான். இது வந்து என்ன ஸ்டோக்கு, ரெடியூஸ்டு ஸ்டோக்கு. இது பிஸ்டன் வெளியில் வந்தது அப்படின்னா இது என்ன ஆகும், டில்ட் ஆகும், இந்த டிரைவ் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகி இது என்ன பண்ணும், உள்ளது தள்ளும். சேம் கான்செப்ட் வேறு டயக்ராம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஜீரோனா எந்த விதமான ஸ்டோக்குமே நடக்காது, நோ ஸ்டோக்கு. இது மேக்ஸிமம் ஸ்டோக்னா எவ்வளோ தூரம் வெளியில் வர முடியுமோ அவ்வளோ தூரம் என்ன இருக்குது, இது டில்ட் ஆகி வெளியில் வந்துருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? எவ்வளோ தூரம் அது வெளியில் வர முடியுமோ அவ்வளோ தூரம் டில்ட் ஆகி என்ன பண்ணிட்டு வெளியில் வந்துருக்கு.
நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்வாஷ் பிளேட் ஆங்கிள், இது வந்து பெண்ட் ஆக்சிஸ். இந்த படம் மட்டுமே வரைஞ்சாலே போதும். இன்லெட்டு பிஸ்டன் யூனிவர்சல் ஜாயிண்ட் மூலிமா டிரைவ் அண்ட் ஷாஃப்ட், அதை என்ன பண்ணுது, டிரைவ் சுற்றுது, அதில் ரிட்ராக்ட் ஆகி மூவிங் சிலிண்டருக்கு வருது. அது ரேடியல் பிஸ்டன் பம்பும் அதே மாதிரி தான். இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த ஷாஃப்ட்டு கூட அந்த பிஸ்டனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு காற்றோ ஏதோ ஒன்று உள்ளே விடும்போது இந்த 3 பிஸ்டன் இந்த பாலை போய் தள்ளும். அப்போ அந்த பால் என்ன கொஞ்சம் தூரம் நவுடும். அப்போ இந்த பால் நவுடுறதுனால இங்கிட்டு 3ல் என்ன நடக்கும், அவுட்லெட் ஏர் வெளியில் விடும். புரிஞ்சுக்கிட முடியுதா? இந்த பாலை போய் தள்ளும்போது இந்த பால் கொஞ்சம் நவுடும். அப்போ நழுவும், மீதி 3 வேலையிலேருந்து என்ன ஆகும், ஏர் வெளியில் வரும். இது ஒரு முக்கியமான டயக்ராம். முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன். சம்மை கொஞ்சம் பார்க்கணும்ப்பா, ஏன்னா வந்து எக்ஸாம்ஸில் கொஞ்சம் சம்மாக கொஞ்சம் கேட்குறாங்க. நோட் பண்ணி வச்சுருக்கல, அதனால் சிலபஸுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து நான் நடத்திட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் கூட நான் போடுறேன்ப்பா. ஓகே.